ஓகே, இது லொட்டரியில் இது லொட்டோ ஒன்று உள்ளது வந்து சனியும் புதனும் மட்டும். யூரோ மில்லியன் செவ்வாயும் வெள்ளியும். தண்டபோல் செவ்வாய் புதன் வெள்ளி சனி 4 நாளில் இருக்குது. இந்த செட் ஃபார் லைஃப்ன்றது திங்களும் வியாழனும். ஆக ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஒன்றும் இல்லை, மற்றபடி ஏதோ ஒன்று இருக்கும். இந்த லொட்டோ ஹாட்பிக்ஸ்ன்றது லொட்டோவோட சம்மந்தப்பட்டது. இந்த யூரோ மில்லியன் ஹாட்பிக்ஸ்ன்றது யூரோ மில்லியனோட சம்மந்தப்பட்டது. அப்போ இது உள்ள நாளையில் இது இருக்கும், இது உள்ள நாளையில் இது இருக்கும். இப்போ சனம் வந்து ஒரு லக்கி டிப்புன்னு கேட்டால் இந்த எல்டி வந்து லக்கி டிப், அதான் எல்டி 1 எல்டி 2 4 மட்டும் இருக்கும். இப்போ 4 லக்கி டிப் லொட்டோ உதவின்னு சொல்லிட்டோம்னா இதே மாற்றி போட்டு இதே மாற்றினா ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி தான் இது இருக்கும். ஆனால் இதில் வந்து லக்கி டிப் எடுக்கலாம் நேரடியாக, இதில் 4 மாற்றி எடுக்கலாம். அது உள்ளுக்கு போய் தான் எடுக்கணும். ஏன்னா அதில் பிக்கு 1 2 3 4 5 உண்டு, 5 மட்டும் இருக்கும். 1லேருந்து 5 மட்டும், அதால் அப்படி தான் எடுக்கணும். இப்போ அதாவது இதில் நீங்கள் 3 லைன் அடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் ப்ளே 3 1 2 3 ஒரு சிலிப்பிலே 6 மட்டும் அடிக்கலாம். அது லொட்டி வேறுபடும். இல்லை 3ன்னு சொன்னால் இதில் மேனுவல் என்ட்ரி போட்டுட்டு இதில் கேட்க நம்பர் ஆஃப் பிக்ஸ்ன்னு சொல்லி 1 பிக்கோ 2 பிக்கோ 3 பிக்கோ. இப்போ நாங்கள் 3லேயும் ஒவ்வொன்று அடித்து பார்ப்போமே. 1 பிக்குன்னு சொன்னால் 1 அடித்தா இதில் திரும்ப லக்கடி படிக்கணும். இல்லாட்டி நாங்கள் எங்களோட நம்பரை போடலாம். அதாவது எங்களுக்கு 15 போடலாம். இப்போ 2வது வந்துட்டு இங்கே 15 போட்டுணும் 1 வந்துடுதில்ல. முதலாவது ஏ வந்துடுது, இங்கே பிசி 3. இப்போ 2 போட்டுட்டு நாங்கள் 2 லக்கடி போட்டு அடித்தோம்னு சொன்னால் இங்கே 2ம் வந்துடுது. 3 போட்டுட்டு லக்கடி போட்டு அடித்தோம்னா 3ம் வந்துடுது. ஏன்னா இங்கே சென்ட் பண்ணால் டிக்கெட் வந்துடும். ஆனால் நீங்கள் இப்போ சென்ட் பண்ண இல்லை, 2 டிக்கெட் வந்துடுமாண்டு. இப்போ இதே மாதிரி தான் யூரோ மில்லியன் ஹாட்பிக்ஸ் இருக்கும். இது வந்து இப்போ நான் நேரடியாக இது லக்கடி பொண்டுன்னு அடித்தோடனே இங்கே டிக்கெட் வந்துடும். இதுக்காரில் டிக்கெட் வந்துடும். அப்போ அதனால் நான் அடிக்கல. ஆனால் 4 மட்டும் இப்படி அடிக்கலாம். நீங்கள் 4க்கு மேலே ஒரு கஸ்டமர் 5 கேட்டால் 6 கேட்டால் எப்படி அடிக்கிறேன்னா அது உள்ளுக்கு போய் தான் அடிக்கணும். இப்போ இதில் அமர்த்தின மாதிரி இதுவும் மாறி தான் அமர்த்தணும். இப்போ நீங்கள் இங்கே அமர்த்தினீங்கன்னு சொன்னால் இந்த கேமும் இங்கே கீழே வந்துடும். இப்போ வேணுமெண்டா நீங்கள் இதில் எதுவும் கேம் இது வந்து ஹாட்பிக்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் வேறு ஒரு யூரோ மில்லியன் அடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூரோ மில்லியன் இதை மாற்றினா இது யூரோ மில்லியனுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். சரி, இதில் யூரோ மில்லியன் வந்து இதில் நம்பர் ஆஃப் பிளேஸ் நம்பர் ஆஃப் வீக்ஸ். இப்போ ஒரு வரைக்கும் நீங்கள் 4 கிலோ மட்டும் விளையாடலாம். இப்போ இதில் நீங்கள் 5 லைன் விளையாடலாம் ஒரு சீட்டில். அதே நேரம் செவ்வாய் வெள்ளி வேணுமெண்டா 2 நாளைக்கும் சேர்த்தும் விளையாடலாம். உதாரணத்துக்கு 3 லைன் அடிக்க போகிறோம், 5 லைன் அடிக்க போகிறீங்க. ஏன்டா அதில் லக்கி டிப் 4 தானே, இது 5 அடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் 5 அமர்த்தி இது லக்கி டிப்பை கொடுத்துட்டு ஆல்ரெடி 1 நம்பர் இருந்தால் என்ன மேனுவல் என்ட்ரி உள்ள இந்த சென்டை அமர்த்தினால் டிக்கெட் வந்துடும். அதெல்லாம் நான் போயில்லை அங்கே. இதுக்கு வந்து 7 லைன் அடிக்கலாம். நம்பர் ஆஃப் பிளே வந்து 7. அப்படியே ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசப்படும். இதில் உள்ள இது வேறு ஒன்றும் இல்லை. மற்ற கஸ்டமர் வந்து சில வேளை ஃபாஸ்ட் பே கார்டுன்னு சொல்லி ஒரு சின்ன கார்டு கொண்டு வரணும். இவ்வளவு அவை என்னென்னா தங்களோட பெர்மனன்ட் நம்பரை வச்சுருக்கணும். அது வந்து இந்த இதே அமர்த்தி போட்டு இதுக்கு கீழே இந்த ஸ்கேனரில் கொடுத்தா ஸ்கேன் பண்ணும் டிக்கெட் வரும். சரியோ, தஜில் இந்த சின்ன கார்டு தங்களுக்கு வேணுமென்று சொல்லி தந்தனம்னு சொன்னால் ஒரு ஸ்லிப் ஃபில்லனு போட்டு கொண்டு வரணும். அந்த ஸ்லிப்பை ஃபில்லனு போட்டு கொண்டு வரக்கு அந்த கார்டும் வேணுமென்று சொன்னால் அடுத்து இந்த 1 ஸ்டெப்புன்றது ஃபாஸ்ட் பே 1 ஸ்டெப் இதே மாற்றி போட்டு இதுக்கு நீங்கள் டிக்கெட்டை போட இந்த ஒரு சின்ன பிரிண்ட்டும் இதுக்காக வரும். அது என்னென்னா நார்மல் டிக்கெட்டும் வரும். சரியா, இதில் தான் கிடக்குது. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 7 கார்டு கொண்டு வரான்டா நீங்கள் ஒவ்வொரு காரும் ஒவ்வொன்றையும் எடுத்து போட்டு அதை கூட்டி கொண்டு வைக்கணும். அதை விட ஈஸி வலிக்கிறேன்னு சொன்னால் இந்த டோட்டலை அமர்த்தி நெக்ஸ்ட் கஸ்டம் இதை பாருங்க. டோட்டலை அமர்த்தோம்னா இதில் ஒரு கொஞ்சம் லைன் கிடக்குல்ல, இந்த லைனும் இவ்வளோ நேரம் விளையாடினது. இந்த டோட்டலை அமர்த்தி நெக்ஸ்ட் கஸ்டமர் அடிச்சிங்கன்னு சொன்னால் இது போட்டு நாங்கள் போகிற அந்தளம் வந்து வர கஸ்டமருக்குரியது. நீங்கள் அதுக்கு பிறகு அந்த கஸ்டமரோட டோட்டல் அறிவானு சொன்னால் இந்த என்ன டோட்டல் அமர்த்தி போட்டு பிரிண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் வெறும் பிரிண்ட் எடுக்காட்டுமே இல்லை, டோட்டல் காட்டும். பிரிண்ட் எடுத்தால் கஸ்டமருக்கும் காட்டலாம், ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் இதுக்கு இல்லை, இதை விட பெருசாக ஒன்றும் இல்லை. மற்ற இதில் கொஞ்சம் பாருங்கள் என்னென்று நார்மலாக ஒரு கஸ்டமர் வின் பண்ணால் இல்லாட்டி இந்த ஸ்கெட்ச் கார்டு இதில் வின் பண்ணால் நாங்கள் இதில் ஸ்கேன் பண்ணி கூட அந்த நம்பரை எடுத்து போட்டு கொடுக்குறோம். ஆனால் அது வேலை செய்யலைன்னு சொன்னால் இதுக்காலையும் போடலாம், இல்லாட்டி இதுக்காலையும் ஸ்கேன் பண்ணலாம். இது நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். இதை வந்து இதுக்கால சில இப்படி போட அது இந்த ட்ரிப் தள்ளுது, வேலை செய்யதில்லை. இப்போ நாங்கள் இப்படி ஸ்கேன் பண்ணால் சில வேலை செய்யாது. சரியா, அப்போ என்ன செய்கிறேன்டா இதில் உள்ள நம்பர் இந்த
இதுக்கு 18 36 தொடங்குது. அதில் உள்ள இதில் நம்பரும் எடுக்கணும். இந்த 79 முடிகிற நம்பர் மட்டுக்கும் எடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், இந்த பேன்றதை அமர்த்தி இது வந்து ட்ரோ பேஸ்ட். அப்போ இந்த ட்ரோ பேஸ்ட்டே அமர்த்தணும். அமர்த்திப்பட அந்த நம்பரை மடிச்சு போட்டு என்டர் பண்ண மட்டும் வரும். அப்படி இல்லை இந்த ஸ்கெட்ச் கார்டுன்னு சொல்லி சொன்னால் பே அமர்த்தி இந்த ஸ்கெட்ச் கார்டு பேன்னு சொல்லி இதே அமர்த்தணும். இந்த இதே அமர்த்தினா இந்த நம்பர் அடிக்கும். கடைசியாக இந்த 4 நம்பர் மடித்தா வரும். சரியோ? இதுக்கடுத்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 3 டிக்கெட் தான் கேன்சல் பண்ணலாம். 10 பவுனுக்கும் மேற்பட்டது கேன்சல் பண்ணிடாது. அப்படின்னு சொல்லி சொன்னால் லொட்ரிக்கு அடித்து அவங்களோட கதைச்சி போட்டு தான் கேன்சல் பண்ணணும். அடுத்தது ரீப்ரிண்ட். இது வந்து லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் லாஸ்ட் ப்ளே அப்படி இதை பார்க்க தெரியும் என்னண்டு. அடுத்து வந்து ரிப்போர்ட். இப்போ இதில் வந்து விளையாடுனாக்க இப்போ நேற்றையான ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லி அதை பார்க்கலாம். ஸ்கெட்ச் கார்டுன்ற இது இன்வாய்ஸ் அப்படி அதை பார்க்கலாம். அடுத்தது மெசேஜ். அது பெருசாக எங்களுக்கு தேவைப்படாது. ப்ரொமோஷனும் இல்லை. ஸ்கெட்ச் கார்டு ஃபங்க்ஷன் அது வந்து மேனேஜருக்குரிய அந்த ஏரியா மேனேஜராக இருக்குது. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இது கொஞ்சம் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த லொட்ரி ரோல் இருக்குல்ல, இப்படி அந்த பிரிண்ட் பண்ணுற ரோல், இந்த ரோல் வேணும். இல்லாட்டி கஸ்டமர் ப்ளே பண்ணுற சீட் வேணும்னு சொல்லி சொன்னேன். அந்த சீட்டை நம்புறது காட்டுறேன் என்னண்டு. அந்த சீட் வேணும்னு சொன்னால் இதில் போய் தான் இது வேணும். இதே அமர்த்தி இதில் சப்ளை ஆர்டரிங், இந்த இடத்துக்கு சப்ளை ஆர்டரிங் இதே அமர்த்தி இதில் முதலாவது வந்து டிக்கெட் ரோல். இது வந்து செலக்ட் பண்ணினா இந்த டிக் ஆகிடும். இந்த இதில் ஸ்டார் வந்துட்டு அடுத்த லொட்டோ ப்ளே ஸ்லிப் ரோல் இதையும் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டார் வந்துட்டு பிறகு சென்ட் அமர்த்தி விட்டால் சரி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.